சென்னை தாம்பரம் பேருந்து நிறுத்தத்தில் கூட்டத்தில் ஏறுவது போல பாவனை செய்து செல்போன் பறிக்கும் வடமாநில கும்பலைச் சேர்ந்த இருவர் போலீசில் சிக்கினர். மப்டியில் சென்ற போலீசார் செல்போன் திருடர்களை அலறவிட்ட சம்பவத்தின் பின்னணி என்ன? அப்படியே நான் அட்டன் பண்ணுறது அப்படியே கூட்ட நெரிசலை பயன்படுத்தி பேருந்தில் ஏறும் பயணிகளிடம் செல்போன் திருடிய கும்பல் கையும் களவுமாக சிக்கிய சிசிடிவி காட்சிகள் தான் இது. மப்டியில் சென்ற போலீசார் வெளிமாநில திருடர்களை ஓட ஓட பிடித்து வெளுத்தெடுத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? அது நம்ம தாம்பரம் ரயில் நிலையம் எதிரே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் எப்போதும் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழியும். அதை பயன்படுத்தி அடிக்கடி பிக் பாக்கெட், பேக் திருட்டு உள்ளிட்ட குற்றச் சம்பவங்கள் அரங்கேறும். அதிலும் செல்போன் திருட்டுக்கென ஒரு கும்பலே புறப்பட்டு வரும். சம்பவத்தன்றும் அதே போலத்தான் நீண்ட நேரம் காத்திருந்த பயணிகள் பலர் சரியான நேரத்தில் வந்த பேருந்தில் கூட்டமாக ஏற ஆரம்பித்தனர். அப்போது அங்கே நின்றிருந்த வெளிமாநில நபர்கள் சிலர் கூட்டத்தோடு கூட்டமாக பேருந்தில் ஏறுவது போல பாவனை செய்தனர். பயணிகளை உரசிக்கொண்டு பேருந்தில் ஏறியவர்கள் நொடி பொழுதில் அவர்களின் செல்போனை லூட்டி அடித்து கைவரிசை காட்டினர். பின்னர் பேருந்து புறப்பட்டதும் ஒன்றும் தெரியாதது போல கீழிறங்கி மீண்டும் மீண்டும் அதே இடத்தில் கைவரிசை காட்டியுள்ளனர். அப்போது மப்டியில் வந்த போலீசார் ஒருவர் இதனை கவனித்து செல்போன் திருட்டில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க முயன்றார். அதில் உஷாரான கும்பல் நாலாபுறமும் தெரித்து ஓட உடனே தப்பியோடிய ஒருவரை போலீசார் துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். அவரின் கூட்டாளி ஒருவரை ஆட்டோ ஓட்டுநர்கள் சிலர் மடக்கி பிடித்தனர். இதனை அடுத்து பிடிக்கப்பட்ட இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரிக்க அவர்கள் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த மகேந்திரா மற்றும் ஒடிசாவைச் சேர்ந்த ஆக்ஷப் பதான் என்பது தெரிய வந்தது. மாநிலம் விட்டு மாநிலம் பிழைப்பு தேடி வந்தவர்கள் வார இறுதி நாட்களில் இவ்வாறு கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன் திருட்டில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இதனையடுத்து பிடிக்கப்பட்ட இருவரிடமிருந்து திருட்டு செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். மேலும் தப்பியோடிய 3 பேரை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.